ஆத்தூர் அருகே சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் ஆயிரக்கணக்கான வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்தன. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள புங்கவாடி, பைத்தூர், தலைவாசல், கெங்கவல்லி உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான ஏக்கர் பரப்பளவில் வாழைகள் பயிரிடப்பட்டுள்ளன. இந்நிலையில் அங்கு நேற்று சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் அப்பகுதியில் பயிரிடப்பட்ட ஆயிரக்கணக்கான வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்தன. இதனால் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தமிழக அரசு உரிய இழப்பீடு வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வாழை போட்டு 3 லட்சம் வாழை காலி ஆயிடுச்சு. இலையா இருக்க முடியல. நான் எதுவுமே செய்ய முடியாது. பாரு, பூரா போயிடுச்சு, உள்ளா போயிடுச்சு. பாருங்க, எல்லாம் ஒண்ணுமில்லாத போயிடுச்சு. நீங்களே பாருங்க, என்ன ஒண்ணுமே தடுத்துக்க முடியாது. அழிஞ்சு போச்சு. நாங்கள் எதை பார்த்து செஞ்சா நீங்க செய்ய முடியாதுங்க. எங்களால் முடியாதுங்க. என் உயிருக்கு இப்போ உயிருக்கு பேர் மாட்டுது. காத்தடிச்சு ஏகப்பட்ட வாழைகள் எல்லாம் சாஞ்சு போச்சு. ஆயிரக்கணக்கான வாழைகள் எல்லாம் சாஞ்சிருச்சு. இது வெட்டுக்கு வராத நிலையில பாதியிலும் இருக்கு. 2 மாசம் கழிச்சு வெட்டக்கூடிய நிலையில இருக்கு. இது நாங்கள் இலையாவும் விற்க முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுக்கு கவர்மெண்ட் நல்ல ஸ்டெப் எடுத்து நல்ல ஒரு தகுந்த சன்மானத்தை தருவாங்கன்னு நினைச்சு பாக்குறோம். ரொம்ப சேதாரம் ஆயிடுச்சுங்க. ஒரு இலையும் விற்க முடியாது, ஒரு காய்களும் விற்க முடியாதுங்க. காயும் எல்லாம் ரொம்ப சிறுசா இருக்குதுங்க. எதுவுமே எங்களால் பண்ண முடியலைங்க. ஆளுங்களுக்கு கூலி கொடுக்க ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. நாங்களே எல்லாரும் ராவு போல இவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களால் ரொம்ப நஷ்டத்தில் ஈடாகி போய் எங்களுக்கு எல்லாம் ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறோங்க.